கேன்சர் வியாதிகளை இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து கேன்சர் வியாதிகளை மாற்றுகிறார். பச்சை அம்மாவுக்காக ஜெபிச்சுட்டு இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. அம்மா இதை வச்சு நீங்க, அந்த பச்சை அம்மா சொன்னாங்க, ஐயோ நான் பள்ளிக்கூட வாசலே போனது கிடையாது, எனக்கு படிக்க தெரியாதாலும் பரவாயில்ல, இந்த புத்தகத்தை நீங்க வச்சுக்கோங்கம்மா, அந்த நெஞ்சிலே வச்சுக்கோங்க, வச்சு ஆண்டவரே என்ன காப்பாத்து. இந்த பச்சை அம்மாவுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எதுவும் தெரியாது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரே என்ன காப்பாத்துன்னு உனக்கு சொல்ல தெரியுமா, போதும். டாக்டர் சொல்லிட்டாங்க நீ செத்து போவான்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம் உனக்கு இந்த வியாதி சுகமாகாது, நீ விடுதலையாக முடியாதுன்னு. ஆனா இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ வாழுவ. டாக்டர்ஸ் உனக்கு காலம் குறித்து இருக்கலாம், நீ இவ்வளவுதான். கட்டிகள் எல்லாம் மறைந்து போகும்படி இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வாரு. இந்த பச்சையம்மா அதை நெஞ்சில வச்சுட்டு ராத்திரி பகலா தூக்கம் வராது. பச்சையம்மா, இயேசுவே இவங்க சொன்னாங்களே என்ன காப்பாத்து, ஏ சாமி என்ன காப்பாத்து, ஏ சாமி என்ன காப்பாத்து, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பச்சையம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பச்சையம்மா கூப்பிடுறாங்க, இயேசுவே என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம், நாள் போயிட்டே இருக்குது. இந்த அம்மா விடவே இல்லை. டாக்டர் வந்து பாக்குறாங்க, அப்படியே தான் இருக்கு, ஒரு மாற்றம் இல்ல. ஒரு நாள் டாக்டர் அந்த ரூமுக்குள்ள வராரு. இந்த மிஷின்ல எல்லாம் ஏதோ மாற்றம் தெரியுது. டாக்டர் தெரியுது, டாக்டர் இந்த அம்மாவுக்கு ஏதோ மாற்றம் இருக்குப்பா, இந்த அம்மாவை ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு ஸ்கேனிங் மிஷினுக்குள்ள விடுறாங்க பாருங்க. விட்டுட்டு எடுத்து பார்த்தா டாக்டர் தலையை பிடிச்சிட்டு உட்கார்றாரு. ஏ மிஷின்ல ஏதோ கோளாறு இருக்குப்பா, இன்னொரு மிஷின்ல போடு. அம்மாவை தூக்கி இன்னொரு மிஷினுக்குள்ள விடுறாங்க. விட்டு பார்த்தா பழைய ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவ்வளோ பெரிய கட்டி இந்த இடத்துல. ஆனா இந்த ஸ்கேன்ல பார்த்தா அந்த கட்டி இருந்த இடம் கூட தெரியாமல் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்ய. நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து, அதே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்க ஊருக்கு வந்திருக்கிறார். எங்களை பார்க்காதீங்க, நீங்க பார்க்க முடியாத ஒருத்தர் இங்க இருக்கிறார். அவர் உங்களுக்கு சுகத்தை தருவதற்கு. இந்த சத்தத்தை தூரத்தில் வீடுகள்ல கூட, படுக்கையில இருந்து கூட, என்னால எழுந்து கூட போக முடியாது என்று பல வருடங்களாய் வியாதியில நீங்க கஷ்டப்படலாம். இன்றைக்கு சொல்ல உங்களுக்காக நாங்க ஜெபிக்க விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய இன்றைக்கு உங்கள் பகுதிக்கு அவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை என் வாழ்க்கையில கஷ்டம், நான் சாகலான்னு சிலவர், நீங்க நான் எதுக்கு உயிர் வாழுகிறேன், நான் செத்தா நலமா இருக்கும்னு கூட நீங்க நினைக்கலாம். மரியாம் சொல்ற அம்மாவுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? அவர் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, பணக்காரன், ஏழை என்ற வித்தியாசம் இயேசு பார்ப்பதில்லை. அப்படி பார்த்திருந்தாருன்னா இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சிருக்கவே முடியாது. ஏன்னா உங்க எல்லாரை விட ஏழைனா, உங்கள் எல்லாரை விட கேவலமானவனா. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன தேடி வந்தார், என்ன வாழ வச்சார், என் குடும்பத்தை வாழ வச்சாரு, எங்க அம்மாவுடைய கண்ணீரை தொடச்சாரு.